Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்டிவ் வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி ஓட் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட். இது உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா லோவர் பண்ணும். உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை லோவர் பண்ணும். அதே நேரத்தில் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் வந்து ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது உங்களோட கேன்சர் அண்ட் ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கை கம்மி பண்ணுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து கால்சியம், விட்டமின் A, Kல ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது உங்களோட டயபெட்டிக்ஸை ரெடியூஸ் பண்ண, அதே நேரத்தில் உங்களோட போன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்னில் நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. இது உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க்கை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணியில் நிறைய விட்டமின் C, E சத்து இருக்குது. இது உங்களோட இன்ஃப்ளமேஷனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். உங்களோட க்ரோனிக் கண்டிஷனோட ரிஸ்க்கையும் லோவர் பண்ணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட ஓட் சூப் நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஹர்ப்ஸ், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் டின்னர் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது உடனே சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஓட் சூப் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.